பிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நான் மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் எறும்பு. சுரேஷோட டைரக்ஷன், அருணோட மியூசிக். இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டோரியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மூவி. சார்லி இருக்காரு. சார்லிக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு கடன் தொழில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டோல ஒரு வேலையை தேடி போறாரு. அந்த இடத்துல வீட்டுல இருக்கக்கூடிய பசங்க மோதிரத்தை தொலைச்சிடுறாங்க. ஒரு பக்கம் வேலை தேடி போறாரு. கடன் தொழில் அடைப்பாரா மாட்டாரா, பிரச்சனை மீள்வாரான்னு சொல்லி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மோதிரம் தொலைஞ்சு போச்சு, இந்த மோதிரத்தை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா ஒரு பக்கம். ஸோ இந்த ரெண்டு கடையும் பேரா போகுது. இதோட ரிசல்ட் என்னங்கிறத எறும்பு படத்துடைய மொத்த கதையை. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். படத்துல நடிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே, ஜார்ஜ் மரியம் ஆகட்டும், சார்லஸ், எம்எஸ் பாஸ்கர் எல்லாமே அவங்களோட ரோலை பெர்ஃபெக்டா ப்ளே பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் மூவினால கூட வந்து கண்டிப்பா மக்களை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு என்டர்டெயின் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா எறும்பு படம் வந்திருக்கு. இந்த படத்துல வந்து லெசன்ஸ் வேணா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சு ஒவ்வொரு சரௌண்டிங் ஆர்டிஸ்ட் ஒர்க்கும் பர்ஃபெக்டா பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துடைய ஸ்டோரி ரொம்ப அற்புதமான ஸ்டோரி. கதாபாத்திரங்களாவே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பா வரவேற்பு கொடுத்தே ஆகணும். அதனாலேயே இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4/5. தாராளமா ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு கண்டிப்பா வரவேற்பு கொடுத்தே ஆகணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இது வேற என்ன கார்த்திக்.